வெல்கம் டு சாசா vlogs. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா குழந்தைக்கு பேர் சுட்டு விழா. அது என்ன பேர்ல யோசிக்கிறீங்க? அதுதான் இந்த வீடியோவோட ஸ்பெஷலே. மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ சிறப்பிக்க கோயம்புத்தூர் சிங்கிள் வந்திருக்காங்க, கோயம்புத்தூர் கப்பல்ஸ் வந்திருக்காங்க, அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் கிட்ஸ் வந்திருக்காங்க. சொல்லுங்க. அப்புறம் எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, அப்புறம் எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. பாட்டி ஆய் சொல்லுங்க. அத ஏதோ பேரு செலக்ட் பண்ணி வச்சுக்கல, சட்டு புட்டுன்னு பேரை வைங்கப்பா. இவன் மாட்டு கரபுரன் இருக்கிறான், ஏதாவது போயிட போறான். பேரை சொல்லிடலாமா? நீங்க சொல்லுங்க. அட நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. சொல்லு. ஆடவே எடுக்குன்னு சொல்லுங்கப்பா யாராவது ஒருத்தர். ரத்ரா. வாவ் சூப்பர். தேங்க்ஸ் அம்மா, தேங்க்ஸ் அம்மா. என்னடா பேரு இது? ஏன் ருத்ரான் பேருக்கு மேல ரத்ரான் பேர் கூடாதா? இருக்கக்கூடாதா கேக்குறேன். ரத்ரான் பேர் கூடாதா? என்னடி இது போய் இப்படி கத்துறா? நீங்க என்னன்னு கேளு. என்னடா பேர் இது? ஆண்டி சும்மா பேசாதீங்க. இது இவனுக்காகவே நாங்க ஸ்பெஷலா கண்டுபிடிச்ச பேரு. இதுக்கு பின்னாடி ஒரு காதல் காவியமே இருக்கு. அது என்ன காவியம் சொல்லு. அதுவா, எங்க காதல் காவியத்துக்கு அடையாளமா அவன் பிறந்தங்கட்டி சரத்துல இருந்து ரத்தையும் சாரால இருந்து ராவையும் எடுத்து ரத்ரான் பேர் வச்சிட்டோம். இதுதான் எங்க காதல் காவியம். என்ன காவியமா? அப்பா டக்குனு இலையில பேர் எழுதுங்க. அது என்னடா ரத்ரா குத்ரா, நான் எப்படி எழுதினாலும் பிழை ஆயிரு. நீயே எழுது. இந்தா கொடுங்க. நமக்கு அப்பா டிகிரி படிச்சிருக்காரு. கேமரா ஆன் இருக்கு, அழகா இருக்காதுல்ல? ஒரு ஐடியா. ரத்ரா ராக்கர்ஸ் எப்படி இருக்கு? ஐயோ எல்லாத்தையும் இதே பேர் வச்சிடறேன். பேர் எழுதிட்டுமா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எழுதலாம். சரி, பேரை காதை சொல்லிட்டுமா? ஆமா, 3 தடவை சொல்லுவா. சொல்லலாம். ரத்ரா ரத்ரா ரத்ரா. வெல்கம் டு ரத்ரா vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விநாயகருக்கு எப்படி டெக்கரேஷன் பண்றதுன்னு. வெல்கம் டு ரத்ரா vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்விம்மிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெல்கம் டு ரத்ரா vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி சைக்கிள் ஓட்டுறதுன்னு. வெல்கம் டு ரத்ரா vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரன்னிங். செத்தடா எங்க பண்ண ஓடி சுத்திட்டே இருப்பேன். மேக்ஸ் ஹோம்வொர்க் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ப்ரோ. சரி முடிச்சு சரியா? மேக்ஸ் ஹோம்வொர்க் நான் பண்றதா? என்ன ப்ரோ உனக்கே தெரியலையா? உங்க அப்பாக்கு தெரியாத கணக்கே இல்லடா. இப்ப தண்ணி மட்டும் கொண்டு வா, எப்படி முடிச்சு வைக்கிறேன்னு மட்டும் பாரு. கொடு கொடு கொடு. Man, his raps are so tight. All around town, people try to get down. Who rocks mics till they up and sweat, son? Who rocks mics and rocks well, yo? Trying to get down. Trying to get down. Trying to get down. Trying to get down. கரெக்டா விட்டேன். என்னது பது? மேக்ஸ் ஹோம்வொர்க் மட்டும் இல்லடா, எல்லா ஹோம்வொர்க் முடிச்சாச்சு. வா கவலைப்படாத, லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எழுதுனேன். You are great dad. தேங்க்ஸ். ஆனா இனிமேல் ஹோம்வொர்க் நீயே பண்ணு, என்கிட்ட வந்துடாத. போ. சாட்ஜிபிடி இருந்தாலும் தப்புச்சா. நம்ம பிடிக்கும்போது சாட்ஜிபிடி இருந்ததா கரெக்டா இருக்கலாம் போலயே. வெல்கம் டு சாசா vlogs. தீபாவளி வந்தாச்சு. தீபாவளினால மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? பட்டாசு இல்ல, கறி குழம்பு. ஒரு சுவையான கறி குழம்பு தயாரிக்க ஒரு அசத்தலான மசாலா வேணும். அதுக்கு தானே இருக்கவே இருக்கு நம்ம பூச்சி மசாலா. கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணி சாசா 05 கோட் அப்ளை பண்ணீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ உடனே வாங்க பூச்சி மசாலா. பூச்சி மசாலா. பூச்சி மசாலா. கட்றா. அப்பா நான் வீடியோ எடுத்து கொடுத்தா கதை சொல்றேன் நீங்களப்பா, சொல்லுங்கப்பா. எந்த கதைடா? லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரியா? எந்த லவ் ஸ்டோரி உனக்கு வேணும்? சேத்தாண்டி வேணுமா இல்ல உங்க அம்மா அது வேணுமா? அம்மாடதே ஓகேப்பா. அம்மா சேத்தாவா? நம்ம ஸ்டோரி தான் சொல்றேன், அதுக்கு அடிச்சிட்டே இருக்கறீனா? சொல்லு. உங்க அம்மா தேவதடா. அம்மா பாப்பா. அச்சி
உங்க அம்மா இல்லடா தேவகடா அப்படி ஒரு படம் பார்க்க பன்மாலுக்கு போயிருந்தேன். உங்க அம்மா எனக்கு முன்னாடி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் உங்க அம்மா பார்க்க முடியலாலும் உங்க அம்மாவோட போனை பார்த்தேன். அதுல நரோட்டோ வால்பேப்பர் இருந்துச்சு. எனக்கு நரோட்டோனா ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கும்பா. உனக்கும் பிடிக்கும்பா? அதே ரத்தம். என்னதான் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போனாலும் என் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா உங்க அம்மா மேல மட்டும்தான் இருந்துச்சு. டக்குன்னு இன்டர்வல் போட்டாங்க. ரொம்ப நேரமா உங்க அம்மாவை பின்னாடியே பார்த்துட்டு இருந்தேனா ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நேருக்கு நேரா பார்க்க போறேன். ஐயோ, ஒரு கையில கோக் என்ன, இன்னொரு கையில சிப்ஸ் என்ன, வாயில ததும்ப பாப்போட இருந்தா. பார்த்தோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே லைட்டா பேச்ச போட்டு அப்படியே டேட் பண்ண ஆரம்பிச்சு சிச்சுக்கு போய் ரிலேஷன்ஷிப்ல வந்து அப்படியே மேரேஜ் பண்ணிட்டோம். அப்பா நீங்களாம் இருக்கும் போது கம்பானியன்ஷிப், ஓடிடி, நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்துச்சாப்பா? எங்க வீட்டுல டிவியே இருக்காது, உனக்கு நெட்ஃபிளிக்ஸ் கேக்குதா? போடா போய் ஹோம்வொர்க் பண்ண வேலையை பாரு. அவனை கண்டிச்சு வை. எவ்வளவு அட்வான்ஸா பேசிட்டு இருக்கான் பாரு. தொடர்ச்சி அவ்வளவு காமிச்ச. இன்னும் 3 ரீல்ஸ் பெண்டிங் இருக்கு. தீபாவளி பர்ச்சேஸ் வேற இருக்குது. அதுக்கெல்லாம் உங்க அப்பா நான் காசு கொடுப்பான். இரு கூப்பிடுறேன். ரத்ரா குட்டி இங்க வாடா. ஹாய் गाइस, வெல்கம் டு ரத்ரா vlogs. गाइस, இன்னைக்கு நாங்க சாராவை பிராங்க் பண்ண போறோம். கிச்சனுக்குள்ள இருக்கா, இது ஊட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செத்தாவ. ஃபர்ஸ்ட் கேமரா இடத்துல வச்சிருவோம். பக்கா இங்கே கட்டங்க நம்ம கூட்டிட்டு வந்துடுறேன். சோகமா மூஞ்சி வை. சாரா ஏன் இப்படி கத்துற? ஒண்ணு இல்ல அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயி போச்சு. என்னன்னு சொல்லு சீக்கிரம். நம்ம ரத்ராவும் நானும் பைக்ல போயிட்டு இருந்தோம்ல. சரி, நல்லா தான் போயிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு நாய் குறுக்கால வந்துருச்சு. ஒண்ணு இல்ல சட்டன் பிரேக் போட்டனா ஒரு 10 ஏழு தள்ளி போய் விழுந்து. அவ்வளவுதான். ஐயோ வத்தியா அடி போடா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சின்ன பொண்ணுதான் அங்க பாரு, சின்ன பொண்ணுதான். இவ்ளோ பெரிய காயமாடா இருக்குன்னு. சின்னதம்மா. ஒரு நாள் தான்டா உங்க அப்பா நம்பி அனுப்பிச்சு வச்சிருக்கேன். என்ன பண்ணி வச்சிருக்க நீ? தெரியுது, நீ மூடு. டேய் நீ சொல்றா. ஓ வலிக்குதடா. அவன் இன்னும் திருந்தல மாமா. வேணா பிரிச்சு பாக்குறேன். ஐயோ வேணாம். காட்டுறேன். சாமி பகவானே. பிரியா 1 ஓவர். என்ன பாரு சர்ப்ரைஸ். இது டாட்டோ. गाइस இங்க பாருங்க. டாட்டோ இங்க பாருங்க எப்படி ஏமாத்திட்டு இருக்காரு. என்ன ஜோக் காட்டுறீங்க? மூஞ்சிய பாருங்க ஏமாத்திட்டு மூஞ்சிய பாருங்க. சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அப்பா பையனை சேர்ந்துட்டு என்ன பிராங்க் பண்றீங்களா? நீங்க வா. நீ யாரை கேட்டு முதல்ல அவன் கையில டாட்டூ போட்டுருக்க? அது அவனோட பர்த்டே வருதுல நாளைக்கு, அதனால gift. ச்சே, இத நான் உனக்கு போட்டோ விடலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்ததுடா. நீ என்னோட பிளானவே திருடிட்ட. இப்ப நான் என்ன பண்றது? நான் பத்தாது செஞ்சு காட்டணும். நீ பாட்டு. நான் டாட்டூ போடுறது மட்டும் தான் என்னோட பிளான். அது இவனுக்கு மட்டும் போடுறது என் பிளான் இல்லையே. அப்புறம் ஃபேமிலி டாட்டூ தான் என் பிளானே. உங்க பிராங்க்ல ஒரு சர்ப்ரைஸ் அடங்கிருக்கு. சூப்பர். गाइस நீங்க அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சாசா vlogs சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இங்க பாரு, புண்ணியத்துக்கு தேடி போவாங்க காசி, சம்மருக்கு வாங்கி போடுங்க குளுகுளுன்னு ஏசி. பிடிக்கலன்னு சொல்லு. நாளை கை வைக்கிற விளைச்சுக்காரு. இத பாரு, இதோட பெட்டர் ரெடி பண்ணி தரேன். தைக்கு அப்புறம் ஒரு மாசி, சம்மருக்கு வாங்கி போடுங்க குளுகுளுன்னு ஏசி. என்னது இது? என்னது? உன் எக்ஸ் உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. How are you ஆமே? How are you? நான் கருத்துனாவா? இதெல்லாம் நடக்குமா? நடந்துட்டு இருந்தா நடக்குது. என்ன? பாவாவ இன்னும் நீ மறக்கவே இல்லையாட்டுக்குது. இந்த இடத்துல எல்லாம் நாங்களா இந்த இடத்துல நாங்க சேர்ந்து சுத்தே கிடையாது. அதை ரிமைண்ட் பண்றதுக்கு ஏதோ ரீல்ஸ் சுத்தா போல. அப்பா அவதான் மெயின்சிக்கா, நான் என்ன சைன்சிக்கா? ஆஃப் கோர்ஸ். புரியல. இல்ல நீ எப்பவுமே எனக்கு மெயின், அவ வேஸ்ட். எனக்கு நீ ஒரு தாய்மா. இல்ல சரத்து, நான் மெசேஜ் பண்ணிருக்கேன்னு ஓடி வந்து காட்டனோனே அப்படியே சந்தோஷப்படுறேன். சாரா என்னை பாரு, நான் எவ்வளவு கோவமா இருக்கேன் தெரியுமா அவன் மேல. ரத்ரா குட்டி புதுசா ஏதோ கர்நாடிக் சாங்ஸ் வந்து பாருங்க, போட்டு ஜாலியா கேட்டு தப்பு தப்பா பாடிட்டு இருங்க. கவனம் இங்க மட்டும் தான் இருக்கணும்.
கண்டிப்பா ஃபியூச்சர்ல Hi guys. டாப்ல இருப்பான். Welcome to Hey, what is this nonsense? Parents Meeting. Who are you people? Children, come and submit your mobile. என்ன நடக்குது? நீங்க உங்க கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டு வந்து பாருங்க. போன் இங்க கொடுங்க. போன் சப்மிட் பண்ணுங்க. நீங்க எந்த கிளாஸ்? Who is your class teacher? நான் கிட்ஸ் ஆமா. டேய் சொல்றா யாருன்னு. So, ma'am, this is my mom and dad, ma'am. நாங்கடா. Mom and dad. Okay, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. பாத்தீங்களா guys எங்கள நீங்க ஸ்டூடெண்ட் நினைச்சாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வாங்க. அப்படி போப்பா. நீங்க தான் ரத்ராவோட பேரண்ட்ஸா? மேம் எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கு. ஒரு ரீல் ஷூட் கூட பண்ணணும். நீங்க என்னங்கறது டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க டக்குன்னு போயிடுவோம். அன்வான்டட் क्वेश्चंस வேண்டாம். அன்வான்டட் क्वेश्चनா? ஹலோ, உங்க பையன் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். 1 டிஜிட் மார்க் எடுக்கறான். எந்த கிளாஸையுமே கவனிக்கிறது இல்ல. கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? ஹலோ, உங்க ரெண்டு பேர் கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். மேம் சில். இப்போ என்ன எத்தனை படிக்கிற? 5வது. 5ஆவதா படிக்கிறான். அவனுக்கு அது இவ்வளவு பிரஷர் கொடுக்கணும். நீங்க ஏன் இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறீங்க? உங்க சைடுல இருந்து நீங்களும் சொல்லுங்க, எங்க சைடுல இருந்து நாங்களும் சொல்றோம். ஓகேவா? நீங்க ஒண்ணும் வரி பண்ணிக்காதீங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். ஹலோ, எங்க எந்திரிச்சு போறீங்க? ப்ளீஸ் சிட். நான் உங்க பையனோட ஃபியூச்சர் பத்தி பேசிட்டு இருக்கேன். கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்களா? என்ன மாதிரி பேரண்ட்ஸ் நீங்க? வாட் கைண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் யூ ஆர்? பேரண்ட்ஸ் மீட்டிங் நடுமே வெள்ள வேட்டி கட்டி அழுக்கு புடவை சுத்தி உங்க பையன் நல்லாவே படிக்கணும்னு சொன்ன ஓன்னு அழுக்குறேன். எப்படி ஓன்னு அழுக்குறேன் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நினைச்சீங்களா? ஜென்சி கொஞ்சம் பக்கலவா? ஜென்சி பேரண்ட்ஸ் மேடம். இவன் நல்லா வருவான், சந்தோஷமா இருப்பான், இவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு? அப்புறம் என்ன, பெத்தத நாங்க பாத்துக்கிறோம், மத்தத நானும் பாத்துக்கிறோம். சூப்பரா. இந்த வீடியோ எடுக்காம போயிட்டனே. அட கிறுக்கி, நீ கண்டினியூ பண்ணு. ஆமா உங்க சம்பளம் எவ்வளவு? நான் MA MPhil B.Ed முடிச்சிருக்கேன். இந்த ஏரியாலே உங்க சம்பளம் எவ்வளவு மட்டும் தான் கேட்டேன். 40,000. 40,000? ஆனா இவனுக்கு வெறும் 2 லட்சம் சப்ஸ்கிரைப் தான் இருக்குது. மாசம் இவன் மட்டுமே 60,000 தான் சம்பாதிக்கணும்னு பாத்துக்கோங்களேன். 60,000-மா? அந்த சாக்குல அப்படியே இருங்க, நாங்க கிளம்புறோம். யாரும் கேணும். சரி போனை போட்டு எங்க இருக்கான்னு கேளு. சொல்லுங்கம்மா. டேய் சரத்து, நானும் உங்க அப்பா உங்க வீட்டு வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கிறோம். வீடு பூட்டி கிடக்குது, எங்கட போன நீ? ஆனா நான் இந்த காலேஜ் வரைக்கும் போயிருந்தேன். சரி நீங்க வீட்லயே இருங்க, நான் வந்துறப்ப. சரி வா. என்ன சொல்றா? அவன் என்னமோ காலேஜ் வரைக்கும் போயிருக்கிறானாமாங்க. ஒருவேளை அரியர் எழுதி போயிருப்பானே. அப்படி இருந்தாலும் இந்நேரத்தில் வந்திருக்கணுமே. ஒருவேளை எல்லாத்தையும் எழுதிட்டு வருவானே. அப்படி இருந்தா இங்க இருக்கிறது வேஸ்ட். கிளம்பு. அட நில்லுங்க, இப்ப வந்துருவானுங்க. ஆனா கொஞ்சம் தண்ணி எடுத்து கூடி. நானு கவிதா வீட்டுல போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ மாமா, சரத்து. டேய் என்ன உங்க அப்பாடா. ஆமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. எங்க போனாரு? புருட்டு நாயை கீழே போறோம். இல்லையா அப்பா, எதுக்கு எங்க போறதுக்கு கருவம்? இந்த பட்டன கூட டோர் திறந்திருக்குமே. நான் என்ன சொல்ல உங்ககிட்ட? கையை கொடுங்க மாமா. உள்ளதான் அத்தை தம்பி சோஃபா இருக்குல்ல, அங்க போய் படுக்காங்க. ஆமா, சோஃபா வெளியே கட்டி வச்சிருக்காங்க. எதுக்குள்ள போன காலேஜ்? அறிவு எழுதுதா? சும்மா அரியர்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. வேற எதுவுமே தெரியாத உங்களுக்கு? எதுக்குடா வந்தது வர்றதுமா அப்பாட்டு கத்திட்டு இருக்கிற? அப்புறம் என்னம்மா சும்மா அரியர்னு சொல்லிட்டு இருக்க? அம்மா இன்னைக்கு உங்க பேர் என்ன தெரியுமா? உங்க புருஷன் பண்ணாதது, ஏன் நான் பண்ணாதது இது வரைக்கும் நம்ம பரம்பரையில எவனுமே பண்ணல. ஆனா என் பையன் பண்ணிருக்கானே. அத்தை, அது என்ன தானே பாக்குறீங்க? இங்க பாருங்க. உங்க பேரனுக்கு பெஸ்ட் கிட்ஸ் பிளாகர் அவார்டு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிங்கப்பூருக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்காங்களே. அது மட்டுமா, இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல அவங்க சீஃப் கெஸ்ட். இப்ப அந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வந்திருக்கோம். அவன் 5வது தான் படிக்கிறான். அதான் அவார்டு வாங்கிட்டான்ல. அவனுக்கு இன்னும் குழந்தை தன்மை கூட போறியா? அதான் அவார்டு வாங்கிட்டான்ல. அவனுக்கு குஞ்சாமணிய புடிச்சு உச்சான கூட போக தெரியாதாடா? அவன் அவார்டு வாங்கிட்டான்ல.
சாரா குடுகுடுன்னு ஓடி போய் குடுதண்ணி எடுத்துட்டு வந்து எங்க அப்பா வயித்துல ஊத்து. பொறாமையில வயிறு கம கமன்னு எரியுது. நான் போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நானும் ஒரு பையனுக்கு அப்பா, இனிமே கை வைக்காதீங்க. நானே உனக்கு அப்பாடா. 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான். அப்பா படிப்பு முக்கியம் தான்ப்பா, ஆனா படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல. நம்ம பையனை ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்னடா என்ன குடும்பம் இது? அதான் அவார்டு வாங்கிட்டாங்க. ஹலோ, ஆமா உங்க தாத்தா தான். எனக்கு இன்டர்வியூ. They're laughing at me in a manner like they'll have me discouraged, but know this, I'ma do it with all passion and lust. The mere sight of a chance gives me the avidest thirst. Protagonist of rap, coming with the damage and burst. To be havoc in a massive plan of plan, I can't get enough in exchange for my will. Billionaires transfer their worth, so I'm giving up to the day my damn casket is shut. So shake that, yeah, manasella sutto. Shake that, yeah, pagayella motto. Shake that.